அயல் நாட்டினரை காக்க வைக்காதே என்று உனக்கு நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இபின் பத்தூதா ஒரு கல்விமான். அவனை காக்க வைத்தால் அது எனக்குத்தான் அவமானம். அழைத்து வா. என்ன அது? இபின் பத்தூதாவை அழைத்து வரை ஆளை அனுப்புகிறேன். நீயே எனக்கு ஆள், உனக்கு ஒரு சித்தாள், முட்டாள். ஒரு கல்விமானை இப்படியா வரவேற்பது? நீ போய் அழைத்து வா, அதுதான் மரியாதையாக இருக்கும். தாங்களே சென்று அழைத்தால் இன்னும் மரியாதையாக இருக்குமே. நான் சென்று அழைக்கும் அளவிற்கு அவன் கல்விமானா இல்லையா என்பதை அவனை பார்த்த பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும். அவனையோ நான் பார்த்ததில்லை. நான் அழைக்கும் அளவிற்கு மட்டும் அவன் கல்விமான் என்று எப்படி தெரியும்? உன்னை விட எவனுமே கல்விமானாகத்தான் இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷாகின் ஷா. அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகத்துஹு. வருக வருக இபின் பத்தூதா, உன் வரவு நல்வரவாகட்டும். உனக்கு அசன் ஷாவை அறிமுகப்படுத்தி வைப்பதில் நான் மிக்க பெருமை அடைகிறேன். இவன்தான் அசன் ஷா, இந்நாட்டின் தலை சிறந்த முட்டாள், என்னுடைய பிரதம ஆலோசகன். சுல்தான், நான் தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதையெல்லாம் நம்பாதே. மிக நல்ல விஷயங்கள் சுல்தான். அப்படியானால் நம்பு. தங்கள் ஆட்சியை நேரில் கண்டறிந்து போகவே வந்திருக்கிறேன். இபின் பத்தூதா, உன்னை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து விட்டது. அது என் அதிர்ஷ்டம். என் வாழ்க்கையில் எனக்கு பார்த்தவுடன் பிடித்தது இரண்டே பெயர்களைத்தான். ஒன்று நீ, மற்றொன்று அசன் ஷா, இந்நாட்டின் தலை சிறந்த முட்டாள். அவனுக்கு போட்டியாக நீ வந்திருக்கிறாய். முட்டாள்தனத்தில் அல்ல, அவ்விஷயத்தில் அசன் ஷாவுடன் போட்டியிட யாராலும் முடியாது. என் அன்பிற்கு போட்டியிடுகிறாய். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். பெருமைக்குரிய விஷயம்தான் அது. அரபு மொழியிலும் பாரசீக மொழியிலும் தங்களுக்கு இருக்கும் தேர்ச்சியை கேள்விப்பட்டு வியப்புற்றேன். சில சமயங்களில் நினைத்து பார்த்தால் எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. தங்களை பற்றி தங்களுக்கே ஒரு சிறந்த அபிப்பிராயம் போல் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் அதை நாம் மதிக்க வேண்டியதுதான். நம்மிடமே இருப்பதால் மட்டும் ஒதுக்கிவிட முடியுமா? தாங்கள் அல்லாஹ்வின் நாமத்தை சொல்லாத நேரமே கிடையாது என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ், அரே அல்லாஹ். கணித சாஸ்திரம், பௌத்திகம், ரசாயனம் இவற்றிலும் தங்களுக்கு நல்ல தேர்ச்சியாமே. இருந்து என்ன பயன் பத்தூதா? ஒருவனுடைய அறிவுக்கு இந்நாட்டில் மதிப்பில்லை. அயல் நாட்டிலிருந்து வருபவர்களுக்குத்தான் இந்நாட்டு அறிஞர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் அதற்கும் தாங்கள் தானே காரணம். எப்படி சொல்கிறாய்? அறிவை மறைக்கும் பல செயல்களை செய்திருக்கிறீர்கள். எதை சொல்கிறாய்? தோவா பிரதேசத்தில் பஞ்சம் தலை விரித்தாடும் பொழுது அங்கே ஏன் வரியை உயர்த்தினீர்கள்? பஞ்சமில்லாத காலத்தில் தான் நான் வரியை உயர்த்த வேண்டும் என்றால் இந்நாட்டில் வரியை உயர்த்தவே முடியாது. தங்கள் வரி வசூலுக்கு பயந்து மக்கள் காடுகளிலே ஓடி ஒளிந்தார்களாமே. அங்கும் அவர்களை நான் விடவில்லையே. கருணை இல்லாத செயல். கருணை காட்ட அல்லாஹ்வால் தான் முடியும். அல்லாஹ்விற்கு நிகராக என்னையே நினைத்துக் கொள்ளும் அளவிற்கு எனக்கு ஆணவம் கிடையாது. என்ன இருந்தாலும் தாங்கள் செய்தது அநியாயம். போதும் பத்துதா, நிறுத்து. நான் செய்தது தவறு என்று இன்றோ நானே உணர்ந்து விட்டேன். அதற்காக தோவா பிரதேசத்து மக்களுக்கு என் கஜானாவில் இருந்து பணத்தை வாரி வாரி இறைத்தேன். குடியானவர்களுக்கு பயிரிட உதவி செய்தேன். கருணை காட்டினேன். அல்லாஹ்விற்கு நிகராக கருணை காட்டினேன். இதையெல்லாம் இந்நாட்டு மக்கள் உன்னிடம் சொல்லவில்லை. நன்றி கெட்ட மக்கள், இந்நாட்டு மக்கள் நன்றி கெட்ட மக்கள். சாட்டையால் அடித்து விட்டு மருந்து தடவினால் நல்ல பெயர் கிடைத்து விடுமா என்ன? கிணறு வெட்ட பணம் கொடுத்தேன். பணம் கொடுத்தால் போதுமா? நானே போய் கிணறையும் வெட்டிவிட வேண்டுமா? அந்த கிணறுகளில் தண்ணீரே வரவில்லையா? கிணறாவது வந்ததே. போதும் பத்துதா இந்த பேச்சு. இந்நாட்டு மக்கள் நன்றி கெட்ட மக்கள். சுல்தான், தங்கள் கொடூர செயல்களை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் புகழ் அரபு நாடு வரை பரவி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பகாதுதீன் குர்ஷாத்பை சாட்டையால் அடித்துக் கொன்றீர்களாமே. போய் கொல்லும்படி ஆணையிட்டேன், அவ்வளவே. சில சமயங்களில் வேட்டையாட செல்லும் போது மிருகங்களை வேட்டையாடி நிறுத்திவிட்டு மனிதர்களே வேட்டையாடினீர்களாமே. மிருக வேட்டையாடி அலுப்பு ஏற்படும் சில சமயங்களில் ஒரு மாறுதலுக்காக அவ்வாறு செய்வது உண்டு. மனிதர்களை வேட்டையாடலாமா? அவர்களுக்கு உயிர் இருக்கிறதே. மிருகங்களை வேட்டையாடலாமா? அவைகளுக்கும் உயிர் இருக்கிறது. அர்த்தமில்லாத கேள்வி. பதில் சொல்ல முடியாத கேள்விகளை இப்படி கூறிவிடுவதுதான் என் வழக்கம் கூட. மிருக வேட்டை பழக்கத்தில் இருந்து வருகிறது. மனித வேட்டையை நான் பழக்கத்திற்கு கொண்டு வருகிறேன். மனிதனை மனிதன் வேட்டையாடுவதா? கொடூரம். யுத்தம் என்பது என்ன? மனித வேட்டை தானே. அது மட்டும் பரவாயில்லையா? யுத்தம் என்பது ஒரு நாட்டின் மானத்தை காக்க ஏற்படும் போராட்டம். ஓஹோ, ஆசைக்காக மனித வேட்டையாடினால் அது தவறு. ஆனால் தேசத்திற்காக மனித வேட்டையாடலாம்.
பற்பல தேசங்களிலும் இப்படித்தான் காரியங்கள் நடைபெறுவதாக கேள்விப்படுகிறேன். சொந்த நன்மைக்காக ஒருவனை மோசம் செய்தால் அது மோசடி. ஆனால் அதையே பெரிய அளவில் ஒரு தேசத்தின் பெயரால் ஒரு மக்களையோ குறிப்பிட்ட பகுதியையோ மோசம் செய்தால் அது சட்டம், அரசியல். சுல்தான், ஆத்திரப்படாதே பத்தூதா. ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. கோபம் மனிதனின் விரோதி. தாங்கள் ஆத்திரக்காரர் என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். பத்தூதா, யாரை பார்த்து ஆத்திரக்காரன் என்கிறாய்? எனக்கா ஆத்திரம்? எனக்கு இருக்கும் பொறுமை யாருக்கு இருக்கிறது? மீண்டும் ஒரு தடவை இம்மாதிரி மரியாதையை தவறி பேசினால் சுல்தான் முகமது பின் துக்ளக் மிருகமாக மாறிவிடுவான். ஜாக்கிரதை. கோபப்படாதீர்கள் சுல்தான். ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. எந்த முட்டாள் அப்படி சொன்னது? தாங்கள் தான் சொன்னீர்கள். என்ன சொன்னேன்? கோபம் மனிதன் விரோதி என்று. நான் அப்படியா சொன்னேன்? சுல்தான், தாங்கள் அவ்வாறு கூறவில்லை. இல்லை. சற்று முன்புதானே கூறினீர்கள். இல்லை. சுல்தான், என்ன இது? ஒரு நாட்டின் சுல்தானாக இருக்கிறீர்கள். அந்த பதவிக்கு மதிப்பு கொடுத்தாது உங்கள் சிறுபிள்ளைத்தனத்தை விட்டுவிடுங்கள். மானக்கேடான விஷயம். ஆத்திரப்படாதே பத்தூதா. ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. பத்தூதா, ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறாய். என் நாணய சீர்திருத்தம் பற்றி கேள்விப்பட்டாயா? தோலிலே நாணயம் அச்சிட்டேன், கேள்விப்பட்டாயா? கேள்விப்பட்டேன். ஆனால் அது பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். ஏன்? தாங்கள் செய்த பைத்தியக்காரத்தனத்தில் மாபெரும் பைத்தியக்காரத்தனம் அது. தோலின் நாணயம் அச்சிட போய் என்னவாயிற்று? அவர் வீட்டிலே ஏன் நாணயம் அச்சிட ஆரம்பித்தனர்? செப்புக்கு பதில் தோல் நாணயங்கள் வந்தாலும் வந்தன. மக்கள் தங்கள் வீடுகளிலேயே நாணயம் அச்சிட ஆரம்பித்தனர். நான் இதை எதிர்பார்க்கவில்லை பத்தூதா. நாட்டு மக்கள் நாட்டின் நாணயத்தை இவ்வளவு சுலபமாக அடித்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தோல் நாணயங்கள் வந்ததின் விளைவு என்னவென்பதை உணர்ந்தீர்களா? உணர்ந்தேன். அவரவர்களே தோலில் நாணயம் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு செருப்பை வாங்கியவன் அதை வைத்துக் கொண்டு ஒரு வீட்டையே வாங்கிவிட்டான். என்ன செய்வது பத்தூதா? என் நாட்டு மக்கள் அறிவு கெட்ட மக்கள். அரசன் எவ்வழி, மக்கள் எவ்வழி? ஏனோ தெரியவில்லை. என் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து கொண்டே போகின்றன. இத்தனைக்கும் எவ்வளவு பெரிய மேதாவி நான், எவ்வளவு பெரிய அறிவாளி நான். என் மக்களே சொல்லுகிறார்கள் நான் ஒரு அறிவாளி என்று. அப்படி யாரும் சொன்னாக தெரியவில்லையே. நான் கூறினால் மக்கள் கூறிய மாதிரி தானே. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. தங்கள் நாணயங்களை தாங்களே திரும்ப பெறும்படி நேரிட்டது. செப்பு நாணயங்களுக்கு இருந்த மதிப்பும் போய்விட்டது. நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்து விட்டீர்கள். பொருளே இல்லை, எங்கிருந்து வந்தது ஆதாரம்? பொருளாதாரம். பத்தூதா, என் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என் நாட்டு மக்கள் தான். என்னை புரிந்து கொள்ளவே மறுக்கிறார்கள். தலைநகரை தில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினேன். வேறு யாருக்காவது இப்படி ஒரு யோசனை தோன்றி இருக்குமா? தோன்றவே தோன்றாது. தங்களுக்கு மட்டும்தான் தோன்றும். தில்லி மக்கள் தேவகிரிக்கு போக மறுத்தார்கள். தலைநகரை மாற்றியது இருக்கட்டும், தில்லி மக்களை ஏன் தேவகிரிக்கு போக சொன்னீர்கள்? தேவகிரியில் மக்கள் வேண்டாமா? சரி, தேவகிரி சென்று கொண்டிருந்த மக்களை மீண்டும் ஏன் தில்லி திரும்ப சொன்னீர்கள்? தேவகிரி போய் சேரும் வரை உணவு போதவில்லை. மக்கள் வழியிலேயே மடிய ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்கள் விருப்பப்படி மீண்டும் தில்லிக்கே திரும்ப சொன்னேன். தில்லி திரும்ப மட்டும் மக்களுக்கு உணவு இருந்ததா? இல்லை, திரும்பும் போதும் மடிந்தார்கள். எப்படி இருந்தாலும் மடிய போகிறார்கள். அவர்களை தேவகிரிக்கே போக சொல்லி இருக்கலாமே. அங்குதான் நீ சுல்தான் முகமது பின் துக்ளக்கை காணலாம். தேவகிரி செல்லும் போது மக்கள் மடிந்தால் சுல்தானின் ஆணைப்படி மக்கள் தேவகிரிக்கு சென்றார்கள், மடிந்தார்கள் என்ற கெட்ட பெயர் எனக்கு வரும். தில்லி செல்லும் போது மக்கள் மடிந்தால் அவர்கள் விருப்பப்படியே தில்லிக்கே திரும்ப சொன்னேன். மக்கள் மடிந்தார்கள் என்று நான் சொல்லி விடுவேன். தலைநகரை மாற்றியதில் மக்கள் மடிந்தார்கள். இதனால் நாட்டிற்கு என்ன லாபம்? ஜனத்தொகை குறைந்தது. சுல்தான், உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒருபுறம் இலவச மருத்துவமனை அமைக்கிறீர்கள், மறுபுறம் மனித வேட்டையாடுகிறீர்கள். இலவச மருத்துவமனை அமைக்கும் அதே கையால் எப்படி சுல்தான் மனித வேட்டையாடுகிறீர்கள்? இலவச மருத்துவமனைகள், மனித வேட்டை, என்னை கேட்டால் இரண்டுமே ஒன்றுதான் பத்தூதா. ஒருபுறம் ஏழை மக்களுக்கு நன்கொடை, மறுபுறம் தாங்க முடியாத வரி. ஒருபுறம் எப்போதும் அல்லாவின் திருநாமம், மறுபுறம் நெஞ்சிலே ஈவிரக்கமற்ற செயல்கள். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார். உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வர வர என்னாலே என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை பத்தூதா. ஆனால் ஒன்று நிச்சயம்,
நான் ஒரு மேதாவி. தங்கள் கொடூர செயல்களையும் தங்கள் அரசாங்கத்தையும் பார்க்கும்போது எனக்கு உங்கள் புத்தி சுவாதீனத்தின் மீதே சந்தேகம் ஏற்படுகிறது. என் புத்தி சுவாதீனத்தின் மீது உனக்கு சந்தேகமா? என் புத்தி சுவாதீனத்தின் மீது உனக்கு சந்தேகமா? வர வர எனக்கே சந்தேகமாக இருக்கிறது பத்துத்ரா.